ஹலோ ஆல், வெல்கம் டு மை யூடியூப் சேனல் கதை போமா. அழகே அழகு சீரியலில் நெக்ஸ்ட் எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்கணுமா? அப்போ என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோ பிடிச்சவங்க ஒரு லைக் போடுங்க. அதுக்கு முன்னாடி மலரோட குழந்தைய அவங்க அம்மா வீட்டில் விட்டுட்டு போனது சரின்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அவங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள். மலர் சொல்கிறாங்க, நல்ல வேலை பாக்கியராஜ், தங்கராஜ் அண்ணன் பாதியிலேயே இறங்கிட்டாரு. அவர் இறங்கலைன்னா நம்ம பாப்பாவை எப்படி கூப்பிட்ருக்கோனே தெரியாது. ஒரு பெரிய கண்டத்துலேருந்து தப்பிச்ச மாதிரி இருக்குது பாக்யராஜ். மதி சொல்கிறாங்க, நீங்கள் இந்த கண்டத்துலேருந்து தப்பிக்கிறது பெரிய விஷயம் இல்லை, வீட்டில் ஒரு கண்டம் இருக்கும் பாருங்கள், அதுலேருந்து தப்பிக்கிறது தான் பெரிய விஷயம். மலர், ஆமாம் மதி, எனக்கு வேறு ரொம்ப பயமாகவே இருக்குது மதி. பாப்பா எங்கே உளறிடுவாரோன்னு பயமாகவே இருக்குது மதி. பாக்யராஜ், அதெல்லாம் ஒன்றும் உளர மாட்டான். பாப்பா, பாட்டி எங்கே போயிட்டு வந்தான்னு கேட்டால் என்ன சொல்லுவ? நான் மாமா வீட்டுக்கு போயிட்டு வந்தேன்னு சொல்லுவேன் டாடி. இல்லை பாப்பா, நாங்கள் எல்லாரும் அம்மா கூட கொடைக்கானல் போயிட்டு வந்தோன்னு சொல்லணும், சரியா? சரிப்பா. வீட்டுக்கு போனோடனே உங்கள் பாட்டி பாப்பாவை தூக்கி கொஞ்சிட்டு இருக்காங்க. மாமியார் சொல்கிறாங்க, மலரு, நீ கொடைக்கானல் போட்டதுலேருந்து எல்லாம் போட்டது போட்டபடியே கிடக்கு. நீ அமுச்சு வச்சியே ஒரு வேலைக்கு ஒரு ஆள், அந்த ஆளுக்கு பதிலாக நான் தான் பாதி வேலை செஞ்சேன். அப்பா, இடுப்பெல்லாம் வலிக்குது, எனக்கு ஒரு டீ வச்சு கொடு மலரு. மதி சொல்கிறாங்க, ஏங்க, அவங்களே கொடைக்கானல் போயிட்டு வந்து டயர்டாக இருக்காங்க, இந்த டைமில் அவங்கள போய் டீ வச்சு தர சொல்கிறீங்களே, இன்றைக்கி மட்டும் நீங்கள் கொஞ்சம் போட்டு குடிச்சிக்க கூடாதா? மாமியார் சொல்கிறாங்க, ஏய், என்ன கொடைக்கானல் போய் ஊர் சுற்றிட்டு தானே வரீங்க? என்னமோ அப்படியே இந்த மலையை தூக்கி அந்த மலையில் வச்ச மாதிரியும் அந்த மலையை தூக்கி இந்த மலையில் வச்ச மாதிரியும் பேசுகிறீங்க. ஒழுங்காக பொண்ணாக லட்சணமாக இருக்க பாரு, எது சொன்னாலும் எதிர்த்து எதிர்த்து பேசிகிட்டு இருக்காத, சரியா? ஒழுங்காக பொண்ணாக அடக்க உடக்கமாக இருக்க பார், சரியா? சுரேஷ் ரொம்ப டயர்டில் வந்திருப்பான், போ, அவனுக்கு என்ன வேணும் ஏது வேணும்னு எடுத்து கவனிப்போ அப்படின்னு சொன்ன உடனே மதி அங்கேருந்து முறைச்சிக்கிட்டே மூவ் ஆகிடுறாங்க. பாப்பா ஃபேஸில் கொஞ்சம் கூட டயர்டே இல்லையே அப்படின்னு அவங்க மாமியார் கேட்குறாங்க. பாக்யராஜ் உடனே, இல்லைம்மா, அவள் வர வழியெலாம் தூங்கிட்டே வந்தாளா, அதனால் உங்களுக்கு பார்க்க அப்படி இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பாப்பா உள்ளே கூட்டிகிட்டு போயிடுறாங்க. மதி உடனே சுரேஷ் கிட்டே போய், எல்லாருமே டயர்டாக தானே வந்திருப்போம், உங்கள் அம்மா கொஞ்சம் கூட அறிவே இல்லையா? விமனாக இருந்துக்கிட்டு ஒரு விமனோட வழி அவங்களுக்கு புரியவே புரியாதா எப்போவுமே? ஏன் உங்கள் ஃபேமிலியில் எல்லாருமே இப்படி இருக்கீங்க? சுரேஷ் சொல்கிறாங்க, தேவையில்லாமல் எங்கள் அம்மா அப்பாவை பற்றி பேசுகிற வேலை வச்சுக்காத. பெரியவங்கள்ட்ட எப்படி நடந்துக்கணும்னு உங்கள் வீட்டில் சொல்லி தரலையா? மதி, எங்கள் வீட்டில் என்னை நல்லா தான் வளர்த்துருக்காங்க, ஒரு பொண்ணுக்கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு உங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு யாரும் சொல்லித்தரலன்னு நினைக்கிறேன். சுரேஷ், ஏய், ஓவராக வாய் பேசுகிற நீ, சி, ஒன்றை போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் பாரு. மதி, ஆமாம், நானும் வந்து கல்யாணம் பண்ணிக்கோங்கன்னு கெஞ்சினேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போயிடுறாங்க. அடுத்த நாள் காலையில் தாத்தா பாட்டி பேத்தி 3 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. தாத்தா கேட்குறாங்க, தாத்தாக்கு ஊரில் என்னெல்லாம் வாங்கிட்டு வந்த? நான் எதுவும் வாங்கலை தாத்தா, மாமா தான் எனக்கு நிறையா ஸ்நாக்ஸு பொம்மை எல்லாமே வாங்கி கொடுத்தாங்க. யார், தங்கராஜ் மாமா வாங்கி கொடுத்தாங்களா? இல்லை தாத்தா, எங்கள் மாமா வாங்கி கொடுத்தாங்க. என்னது, உங்கள் மாமாவா? தங்கராஜ் தானடி உங்கள் மாமா? இல்லை தாத்தா, நான் ஆயா வீட்டுக்கு போயிருந்தேன்னா அங்கே எனக்கு மாமா பொம்மை, ஸ்நாக்ஸு, பிஸ்கெட்டு, சாக்லேட்டு எல்லாமே வாங்கி கொடுத்தாங்க தாத்தா. ஆயா வீட்டுக்கா? என்னடி சொல்கிற? கொடைக்கானல் போகலையா நீ அப்போது? இல்லை தாத்தா, நான் கொடைக்கானல் போகலை, அம்மாவும் அப்பாவையும் நான் ஆயா வீட்டில் விட்டுட்டு அவங்க கிளம்பிட்டாங்க. உடனே அவங்க 2 பேர்த்துக்கும் கோவம் வந்து, ஏய் பாக்யராஜ், வாடா வெளியே. ஏய் மலரு, என்னடி பண்ணுறாங்க, வெளியே வா ஃபஸ்ட்டு. பாப்பாவை எங்கடி விட்டுட்டு போயிருந்தீங்க? என்ன, எல்லோரும் சேர்ந்து நாடகம் நடத்திட்டு இருக்கீங்களா? எனக்கு எல்லாம் தெரிஞ்சு போச்சு மலரு. என்ன புது பழக்கம் இது? என்னடா பாக்யராஜ், பாப்பா சொல்கிறதெல்லாம் உண்மையா? சொல்லுடா, ஏன் நின்றுட்டுருக்க? பாப்பா சொல்கிறதெல்லாம் உண்மையா? ஆமாம்மா, அத்தை ரொம்ப ஆசைப்பட்டாங்கம்மா, பாப்பாவும் அங்கே போகிறேன்னு ஆசைப்பட்டா, அதனால தான்ம்மா நாங்கள் அங்கேயே விட்டுட்டு போயிட்டோம்.